வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சேனக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டோ கடுகையும் ஆட் பண்ணிவிட்டோ சாப் பண்ண சேனக்கிழங்கை அதோட ஆட் பண்ணிடலாம். உப்பு மஞ்சப்பொடி ஆட் பண்ணினப்புறம் அது கொஞ்சம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். இதில் தண்ணி விடணுங்கிற அவசியம் இல்லை. மூடி வச்சு வேக வச்சாலே ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தப்புறம் நம்ம சாம்பார் பொடி இதோட ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg அளவுக்கு பண்ணிட்டுருக்கேன். ஸோ சாம்பார் பொடியும் ஆட் பண்ணினப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் ஒரு மீடியம் ஹீட்லேயே அப்படியே ரோஸ்ட் ஆச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மேலே நல்லா ரோஸ்ட்டாகவும் உள்ள சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதோட கொஞ்சம் பெருங்காய பொடியும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான கறி ரெடி ஆகிடுது. நெக்ஸ்ட் நம்ம வத்தக்குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயோ பேனோ எடுத்துட்டு அதில் எண்ணெயை விட்டுட்டோம் நம்மளுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை நல்லா வதக்கிடலாம். நான் இன்றைக்கி சுண்டைக்காவும் முருங்கைக்காவும் எடுத்துட்டுருக்கேன். அதோட சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டோம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி ஒரு 2 கப் அளவுக்கு நான் அதோட விட்டுருக்கேன். அது நல்லா கொதிச்சுண்டு ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். அது நம்ம சிம்மில் வச்சே நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னாக்க இந்த மாதிரி திக்காயிண்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காய பொடியும் தாளித்து கொட்டிட்டாக்க எக்ஸலண்ட்டான வத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். பாலக் இந்த மாதிரி ஒரு குக்கர் பேனோ கடாயிலையோ போட்டு தண்ணியை விட்டு நல்லா குக் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சுடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை பொடி, அரிசி மாவு, மிளகாய் வத்தல், ஜீரகத்தை பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். பாலக் குக்கான உடனே நம்ம உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அதில் இந்த பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, மிளகாய் வத்தல் தாளித்து கொட்டினோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சமையல் முடிச்சப்புறம் ஒரு சின்ன வாக்குக்கு கிளம்பிட்டேன். மார்னிங் கிளைமேட் நல்லா கூலாக ரொம்ப நல்லா இருந்தது. வாக் முடித்தப்புறம் கொஞ்சம் காய்கறி பழங்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஒரு 2 டேஸ்க்கான காய்கறிகளும் பழங்களும் வாங்கிட்டு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாம்பழம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்திருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.